வெல்கம் டு சிம்பிள் விலாக். நாம் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் இன்ஸ்டன்ட் கார புளிக்குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அது குக்கரில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த காரக்குழம்பு டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். காரக்குழம்பிலேயே இது வித்தியாசமான முறையில் டேஸ்ட் கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் இந்த முறையில் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட் அட்டகாசமான முறையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். என்னென்ன பொருள் போட்டு எந்த முறையில் செஞ்சுருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு குக்கரில் தான் இந்த இன்ஸ்டன்ட் காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு இதில் வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சது இதில் 20 பல் பூண்டு சேர்த்திட்டு முழு பூண்டு சேர்த்திக்கலாம். இதோட சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்திக்கணும். 1 கப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திட்டு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு இதோட மல்லிப்பொடி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்திட்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கலருக்காக. இப்போ பெருங்காய பொடி 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேவையான கல்லுப்பு சேர்த்திட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே கலக்காமல் குக்கர் மூடி போட்டு தான் நம்ம விசில் விட்டு எடுக்க வேணும். இப்படி செய்யறனால அடி பிடிச்சிரும், இல்லை மசாலா வாசம் அப்படியே அடிக்கும் அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு தேவைப்படாது. நல்லா குக் ஆயிரும். அடுப்பை மீடியமில் வச்சு குக் பண்ணிக்க வேணும். இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த முறை பிடிக்கும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த காரக்குழம்புக்கு தாளிப்பு கொடுக்க வேணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம தாளிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு இதோட பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா தாளிச்சிட்டு இதோட காரக்குழம்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான முறையில் சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குயிக்காக இன்ஸ்டன்ட் காரக்குழம்பு கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த காரக்குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக வேலை முடியும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, பாய்.